வணக்கம். தமிழ்நாட்டில் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது, எத்தனை மக்களவை தொகுதிகள் இருக்குது, தமிழ்நாடு ரோடுகள் எவ்வளோ நீளம் இருக்குது, தமிழ்நாடோட எல்லைகளாக என்னென்ன இருக்குது, தமிழ்நாட்டில் எத்தனை ஏர்போர்ட் இருக்குது, இந்த மாதிரி தமிழ்நாடை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை ஃபுல்லாக இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். வாங்க போகலாம். தமிழ்நாடு இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலம். தமிழ்நாட்டோட தலைநகரம் சென்னை. தமிழ்நாடோட மொத்த பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,30,058 சதுர கிலோமீட்டர். தமிழ்நாடு பரப்பளவில் இந்தியாவில் 10வது இடத்துல இருக்குது, மக்கள் தொகையில் 6வது இடத்துல இருக்குது. 2011 கணக்கெடுப்பின்படி நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 7 கோடி பேர் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ 2023 ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 10-12 வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு. இந்த 10-12 வருஷத்தில் நிறைய இறப்புகள் நடந்திருக்கும், நிறைய பிறப்புகள் நடந்திருக்கும். ஸோ இப்போ எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு நம்மளால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. 2011 கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் மொத்தம் 7 கோடி பேர் இருக்கிறாங்க. அடுத்து தமிழ்நாட்டோட ஜிடிபி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2021 படி 210 பில்லியன் அமெரிக்கன் டாலர்கள். ஜிடிபி வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு இந்தியாவிலே செகண்ட் இடத்துல இருக்குது. இந்தியன் ஜிடிபிக்கு நம்ம தமிழ்நாடு 8% பங்களிப்பு கொடுக்குது. அடுத்து லிட்ரஸி ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் 80% இருக்குது. இது நம்ம நேஷனலை விட அதிகமாக இருக்குது. நம்ம இந்தியாவோட லிட்ரஸி ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 74%. தமிழ்நாட்டோட எல்லைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்குலையும் வடக்குலையும் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த மாதிரி மாநிலங்கள் இருக்குது. அடுத்து கிழக்கில் பார்த்தீங்கன்னா யூனியன் பிரதேசமான புதுச்சேரி இருக்குது. அதுக்கப்புறம் பே ஆஃப் பெங்கால் இருக்குது. நம்ம கீழே சவுத்தில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி தான் லாஸ்ட்டாக இருக்குது. கன்னியாகுமரியில் முக்கடல்கள் சந்திக்கின்றன. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடல், அரபிக்கடல், வங்காள விரிகுடா. அதுக்கடுத்ததான் தமிழ்நாட்டுடைய கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் தான். இப்போ தமிழ்நாட்டோட கவர்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்.என். ரவி. அதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருடைய ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர். தற்போதைய சீஃப் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்.கே. ஸ்டாலின். அதுக்கப்புறம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோடைய சீஃப் ஜஸ்டிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா முனீஸ்வர்நாத் பண்டாரி. இவங்க தான் ஜுடிஷியரியோட ஹெட். தமிழ்நாட்டில் மொத்தமாக 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது, 39 மக்களவை தொகுதிகள் இருக்குது. ஆஃப்டர் ரிபப்ளிக் அப்புறம் தமிழ்நாட்டுடைய ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் எப்போ நடந்துச்சு பார்த்தீங்கன்னா 1952 நடந்துச்சு. லாஸ்ட்டாக 2021 நடந்துச்சு. இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் மொத்தமாக 16 சட்டமன்ற தேர்தல்கள் நடந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. இதில் மெஜாரிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு அரசாங்கத்தை அமைக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ சீட்டு தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 118 சீட்டுகள் தேவைப்படுது. ஒரு கட்சி தனித்து நின்றோ இல்லைன்னா ஒரு கூட்டணியோட சேர்ந்து 118 சீட்டுகள் அவங்க கைப்பற்றிட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு கவர்மெண்ட்டை அமைச்சுக்கலாம். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் 4 முறை பிரசிடென்ட் ரூல் நடந்திருக்கு. 1976 இருந்து 1977 வரைக்கும், அப்புறம் 1918 கொஞ்சம் காலம், அதுக்கப்புறம் 1988 to 1989, அதுக்கப்புறம் 1991, இப்படி 4 முறை பிரசிடென்ட் ரூல் நடந்திருக்கு. இந்த பிரசிடென்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்டோட கவர்மெண்ட்டை பிரசிடென்ட் கலைச்சி அவரோட கண்ட்ரோலில் அந்த ஸ்டேட் நடத்துவார். அதான் பிரசிடென்ட் ரூல். ஒரு ஸ்டேட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, லா அண்ட் ஆர்டர் சரியில்லை, அந்த ஸ்டேட்டால் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஒரு கலவரம் ஏற்படுது, இல்லைன்னா சட்டமன்றத்தில் பெரும்பான்மை இல்லை, இப்படிப்பட்ட சூழ்நிலை பிரசிடென்ட் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை பண்ணிட்டு அவர் ரூல் பண்ணுவார். இதுதான் பிரசிடென்ட் ரூல். நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் 4 முறை பிரசிடென்ட் ரூல் நடந்திருக்கு. தமிழ்நாடு ரோடுகளோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,93,918 கிலோமீட்டர். அதுக்கப்புறமா ரயில்வே லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,181 கிலோமீட்டர். தமிழ்நாட்டுடைய மேஜர் ரயில்வே ஜங்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர். அதுக்கப்புறமா தமிழ்நாட்டில் 4 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை. அது போக தூத்துக்குடி, சேலம் அப்படின்னு 2 டொமஸ்டிக் ஏர்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறமா தமிழ்நாட்டில் 3 இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பேஸ் இருக்குது. தாம்பரம் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன், தஞ்சாவூர் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன், சூலூர் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன். அதுக்கப்புறமா 2 நேவல் ஏர் ஸ்டேஷனும் இருக்குது. ஐஎன்எஸ் ராஜாளி அரக்கோணம், ஐஎன்எஸ் பருந்து ராமநாதபுரம் அப்படின்னு 2 நேவல் ஏர் ஸ்டேஷனும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் துறைமுகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மேஜர் துறைமுகங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. ஒன்று சென்னை எண்ணூர், இன்னொன்று தூத்துக்குடி விஓசி போர்ட். இது தவிர 7 சிறிய துறைமுகங்களும் தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் மொத்தம் 38 மாவட்டங்கள் இருக்குது. தமிழ்நாட்டுக்குன்னு தனி மாநில சின்னங்கள்லாம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட மாநில விலங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வரையாடு, மாநில மரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பனைமரம், மாநில பழம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பலாப்பழம், அதுக்கப்புறம் பூச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மரபன் அப்படிங்கிற ஒரு வண்ணத்து பூச்சி, அதுக்கப்புறம் மாநில மலர் செங்காந்தல் மலர், அதுக்கப்புறம் மாநில பறவை மரகத புறா. தமிழ்நாடு சின்னத்தில் உள்ள கோவில் என்ன கோவில்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் தான் தமிழ்நாடு சின்னமாக இருக்குது. இந்த தகவலில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.